ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் ஆஃப் இந்தியா. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கு வந்து சேரும். கவர்னர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஸ்ராய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல்ஸை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேரை பார்த்துருக்கோம். இப்போ லார்ட் கேனிங் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1856 1862. இவரு தான் இந்த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ் எல்லாம் வைஸ்ராய்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிப்பாய் மிலிட்டி, அதாவது 1857 நடந்த கிரேட் ரிவால்ட், இந்த புரட்சிகள்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இவரோட டைம் பீரியடில் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1856 to 1862. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வந்து இவரோட பீரியடில் அஃபிஷியலாக இவர் வந்து வித்ட்ரா பண்ணார். அதாவது டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் தான் நம்மளோட கிரேட் ரிவால்ட், அந்த மாதிரி நிறைய புரட்சிகளுக்கு காரணம் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் தான். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கேன். இதனால் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அந்த கிங் வந்து அவருக்கான வாரிசு வந்து ஆண் வாரிசாக இருந்தால் அவங்க தொடர்ந்து ஆட்சி பண்ணலாம். அப்படி பெண் வாரிசு, ஒரு பெண் பிறந்துட்டா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரியை வந்து பிரிட்டிஷ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. பிரிட்டிஷ்க்கு வந்து அஃபிஷியலாக அந்த கண்ட்ரி இப்போ ஒரு ஆத்தரைசேஷன்லாம் வந்துடும். அதுதான் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். இதை வந்து நம்ம ஜான்சி ராணி வந்து எதிர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன்னா அவங்க வந்து பெண் வாரிசாக பிறந்துட்டாங்கன்னு சொல்கிறது, அதனால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் வந்து இவரோட பீரியடில் தான் அஃபிஷியலாக வித்ட்ரா பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட பீரியடில் யூனிவர்சிட்டிஸ், கல்கத்தா யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் இவரோட பீரியடில் செட்டப் பண்ணாங்க. அப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1857, அதாவது கிரேட் ரிவால்ட் நடந்த டைமில். அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டை வந்து இவரோட பீரியடில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதாவது மெட்ராஸில், கல்கத்தாவில், பாம்பேயில். அதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1862. இவருக்கு வந்து கிளீமேன்சி கேனிங் அப்படின்னு ஒரு டைட்டிலும் இருந்துச்சு. இவரு தான் இன்கம் டேக்ஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து எல்லாமே ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து 1 or 2 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இதில் இருந்து ஒரு மேக்ஸிமம் டைம் பீரியடில் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி இருந்தால் கேட்கும். இவ்வளோ நோட்ஸ் தான் நீங்கள் எடுக்க வேண்டியதாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் லாரன்ஸ். இவரும் பிரிட்டிஷோட ஒரு கவர்னர் ஜெனரல் தான். இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1864 to 1869. இவர் வந்து யூரோப்போட ஒரு டெலிகிராஃபிக் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய கேனல்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அதாவது ரயில்வே பார்த்தாலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சேனல்ஸ், இந்த குகைகள்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நிறைய பப்ளிக் ஒர்க்ஸ், அதாவது இந்த கரண்ட் அந்த மாதிரி பிடபிள்யூடி ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபாரஸ்ட்டுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் லார்ட் லாரன்ஸ் தான் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணார். அவரோட பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் டைம் பீரியட் பார்த்துக்கோங்க 1864 to 1869. அதுக்கடுத்து லார்ட் மாயோ, இவரும் கவர்னர் ஜெனரல் தான். இவரும் பிரிட்டிஷ் சேர்ந்த ஒரு கவர்னர் ஜெனரல். இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1869 1872. இவர் வந்து இந்தியாவில் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எடுத்து வந்தார். அடுத்து இவர் வந்து ராஜ்கோட் காலேஜை வந்து கைத்வார்லையும், மயோ காலேஜில் அஜ்மர்லையும் எடுத்து வந்தார். அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு இந்தியன் பிரின்சஸ்க்காக எடுத்து வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ்ன்றது, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை எடுத்துகிட்டு வந்தார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1871. அதுக்கடுத்து இவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சர்வேவும் எடுத்தார். அதாவது இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாவர்ட்டி, அதாவது இந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் வைஸ் அதை பீப்புளை பிரித்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த பேத்தான் கான்விக்டில் வந்து அந்தமான்ல இவரை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இவர் தான் ஒரு மர்டர் பண்ணப்பட்ட ஒரே ஒரு வைஸ்ராய் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் லைட்டன். இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1876 to 1880. இவருக்கு வந்து ஒரு டைட்டில் இருந்துச்சு, வைஸ்ராய் ஆஃப் ரிவர்ஸ் கேரக்டர். வைஸ்ராய் ஆஃப் ரிவர்ஸ் கேரக்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா லார்ட் லைட்டன். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட டைம் பீரியடில் குயின் விக்டோரியா கைசரி ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி தர்பாரை வந்து இது பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலிகராக் முகமது அலாங்கோ ஓரியன்டல் காலேஜ் அப்படின்றத சார் சையத் அகமது கான் வந்து லைட்டான் பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். என்ன காலேஜ் பார்த்தீங்கன்னா அலிகராக் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோல்டு காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ வந்து சில்வர் காயின்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் நிறைய இருந்துச்சு. இவரோட டைம் பீரியடில் வந்து கோல்டு காயின் வந்து இது பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ், இதை வந்து இதுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து 19 to 21 அந்த ஏஜ் லிமிட்டை மாற்றினார். அதோட ஜாஸ்தியாக இருந்ததா
அதனால அந்த டைம் அந்த ஏஜ் பர்டிகுலரில் இருக்கவங்க வந்து அட்டன் பண்ணலான்ற மாதிரி சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878 வந்துச்சு. இந்த ஆக்டை வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெமைன் கமிஷன் 1872 வந்து ரிச்சர்ட் ஸ்டார்ச்சே அப்படின்றவரோட ஹெட் அதாவது அவர் வந்து தலைமை தாங்கி இவர் வந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1880 to 1884. இந்தியன் பீப்புள் வந்து ரிப்பன் த குட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரெகுலராக சென்சஸ், அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன் சென்சஸ் வந்து மயோ எடுத்தார். அந்த சென்சஸ் வந்து ரெகுலராக அப்படியே ஒரு கண்டினியூஷன் ஆச்சு. அந்த சென்சஸை வந்து லைட் அண்ட் பீரியடில் அவ்வளோவா எடுக்கலை. அதனால் ஒரு ரிப்பன் பீரியடில் திருப்பி சென்சஸ் எடுத்திருக்காங்க. அதை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் வந்து இவர் டைம் பீரியடில் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. He insisted on election of local bodies as against selection by government. இவர் வந்து த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது செல்ஃப் கவர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ரீஜியனுக்கு வந்து அவங்களே ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா he appointed a committee head under the head of Sir William Hunter at 1882. இவர் வந்து ஒரு கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹண்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இவரை இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஜுகேஷன்ஸை வந்து இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் FFA 1881 வந்து இவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் டஃப்ரைன், இவர் வந்து 1884 1888 அந்த டைம் பீரியட்ல வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இவரோட டைம் பீரியட்ல தான் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லலாம் 1885. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் லான்ஸ்டோன், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1888 1894. இவர் வந்து தூரந்த் கமிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்தியா ஆப்கானிஸ்தானை செப்பரேட் பண்ண தூரந்த் கமிஷனில் இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் குருசன், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1899 to 1905. இவர் வந்து நார்த் வெஸ்ட் ஃபாரினர் பிரின்ஸ், அதாவது இப்போ வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஃப்ரண்டியர் ப்ரோவின்ஸாக இவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு செப்பரேட்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்து வந்தார் 1901. அதுக்கப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து செட்டப் ஆச்சு. அது வந்து எப்போனா 1903 இவரோட டைம் பீரியட்ல நடந்துச்சு. அக்ரிகல்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இவரோட டைம் பீரியட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதாவது பூசா டெல்லி இந்த 1899 1905 அந்த டைம் பீரியட்ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஆஃப் பெங்கால் வந்து இவரோட டைம் பீரியட்ல ஆச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா October 16 1905. அதுக்கடுத்து பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், அசாம் அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சதுன்னு சொல்லலாம் இவரோட டைம் பீரியட்ல. அதெல்லாம் ஒரு ஒன்றிணைஞ்ச ஒரு இடமா தான் இருந்துச்சு, அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இவரோட டைம் பீரியட்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோ, இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1905 1910 வரைக்கும். இவரோட பீரியட்ல வந்து முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த முஸ்லீம் லீக்லாம் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிஞ்சது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1906 இவரோட பீரியட்ல தான் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஹார்டிங், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1858. அதாவது கிங் ஜார்ஜ் 5 இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கொரோனேஷன், அதாவது அவங்களோட பட்டமேற்பு விழா, அதாவது இந்த முடி சூடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இவரோட டைம் பீரியட்ல தான் நடந்துச்சு. 11 டிசம்பர் 1911 நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஆக்சுவலாக இந்தியாவோட கேபிட்டல் வந்து கல்கத்தாவில் இருக்க பெங்காலை வந்து எடுத்துருந்தாங்க, பிரிட்டிஷோட இந்தியாவோட கேபிட்டல். அது வந்து டெல்லிக்கு வந்து மாறிச்சுன்னு சொல்லலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1911. அதுக்கப்புறம் பெங்கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு, அந்த பெங்காலோட கேபிட்டல்ஷிப் வந்து கேன்சல் ஆச்சு. அடுத்து வந்து காதர் பார்ட்டி 1913 வந்து இவரு ஸ்டார்ட் பண்ணார் சான் பிரான்சிஸ்கோல. அடுத்து காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 9 1915. அதுவும் இவரோட டைம் பீரியட்ல தான் நடந்துச்சு. அடுத்து கோபால் கிருஷ்ண கோகலே, இவர் வந்து இவரோட டைம் பீரியட்ல 19 February 1915 இந்த டைம் பீரியட்ல இறந்துட்டாருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து மெட்ராஸ்ல நடந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல 1916. அடுத்து பார்த்தீங்கன்னா திலக்கும் வந்து ஹோம் ரூல் வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இது வந்து பூனேல நடந்துச்சு. இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1916 நடந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் கெல்ம்ஸ்ஃபோர்ட், இவர் வந்து இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா
1916 1921. August Declaration 1917 by Montache made declaration towards future political reforms. அதாவது ஆகஸ்ட்ல ஒரு டிக்ளரேஷன் வந்துச்சு, ஒரு ரிஃபார்ம்ஸ்லாம் வந்துச்சு. இதை ஃபியூச்சராக இந்தியாவில் நடந்த பொலிட்டிக்கல்ஸ்க்குலாம் இதுதான் இது ஒரு ரிஃபார்மாக இருந்துச்சு, இது ஒரு முன்னோடியாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கிளெம்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் கவர்மெண்ட் இந்தியன், இதை மாண்டேஜ் கிளெம்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் ஆஃப் 1919 சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுலட் ஆக்ட், இது எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 1919. இது கிளெம்ஸ் ஃபோர்டு பீரியடில் தான் நடந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜாலியன் வாலாபாக், இது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பி வரும், சாரி ஜாலியன் வாலாபாக். ஆக்சுவலாக இந்த ட்ராஜடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் ஃபிலிம்ஸ்லேயே வந்திருக்கும். அது படம் பேர் எனக்கு சரியாக தெரில. அதாவது ஒரு இடத்த இந்த ஜாலியன் வாலாபாக் ஒரே இடத்துல நிறைய பேர் சுட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது April 13, 1919 நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவர் இந்தியன் வைஸ் ராய்ஸ்க்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கும், அந்த கவுன்சிலில் எஸ்பி சின்ஹான்ற ஒரு இந்தியன் இன்க்ளூட் ஆனார். அது இவர் பீரியடில் தான் நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1920, அதாவது காந்தி எடுத்துட்டு வந்தால் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இவரோட டைம் பீரியடில் தான் நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேலியாஃபேட் மூவ்மெண்ட் 1920 இவரோட டைம் பீரியடில் நடந்துச்சு. அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நாக்பூரில் அப்ரூவ் ஆச்சு, அதுவும் இவரோட டைம் பீரியடில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் ரீடிங், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1921 to 1926, 1921 to 1926. இதில் தான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் அடக்கினாங்க. கொஞ்சம் அது அதுக்கான அப்ரூவல் முன்னாடியே வந்ததுனால இதில் கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தாங்க. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னா அவங்க பிரிட்டிஷோட கூட்ஸ் எல்லாம் பைகாட் பண்ணாங்க, அதுதான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மோப்லாக் ரிபலின் அப்படின்ற ஒரு அந்த புரட்சி 1921 கேரளாவில் வந்துச்சு. அதுக்கடுத்து அகமதாபாத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 1921, இதுவும் லார்ட் ரீடிங் பீரியடில் தான் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஸ்வராஜ் பார்ட்டியோட ஃபார்மேஷனும் 1923 நடந்துச்சு, இதுவும் லார்ட் ரீடிங்கோட டைம் பீரியடில் நடந்துச்சு. அடுத்து தாகூர் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வந்தார் 1921, இது லார்ட் ரீடிங் டைம் பீரியடில் நடந்துச்சு. அதுக்கடுத்து இந்தியாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் ஆச்சு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1924, இது யாரால ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ராய், இது லார்ட் ரீடிங்கோட டைம் பீரியடில் நடந்துச்சு. அடுத்து ட்ரெயின் ராபரி நடந்துச்சு, கேக்ராயர் ட்ரெயின் ராபரின்றது நடந்துச்சு, அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா August 9, 1925. அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ட் இர்வின் 1926 1930 வரைக்கும் இருந்தார், இவர் கவர்னர் ஜெனரலாக. அதாவது சைமன் கமிஷன் இவரோட டைம் பீரியடில் தான் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1927 செட்டப் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தண்டி மார்ச், காந்தி நடத்தின தண்டி மார்ச் இவரோட டைம் பீரியடில் தான் நடந்துச்சு. அதாவது அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 12th March 1932, 6th April 1960. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் இவரோட டைம் பீரியடில் தான் நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இங்கிலாண்டில் நடந்துச்சு 1930, அது இவரோட டைம் பீரியடில் தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து காந்தி இர்வின் பேக்டை இது பண்ணார், அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 5th March 1930. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லிங்டன், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1931 to 1936. இவரோட டைம் பீரியடில் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, லண்டன் இங்கிலாண்டோட கேபிட்டல். இப்போ எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1931 நடந்துச்சு. அடுத்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது இர்வின் பீரியட்ல ஒரு டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டைம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்புறம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா இண்டிபெண்டன்ஸ்க்காக பண்ண ஒரு இதுதான். அடுத்தது பூனா பேக்ட் சைன் பண்ணாங்க எப்போ, அம்பேத்கரும் காந்தியும் சைன் பண்ணாங்க 1932. அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ட்ராக்ட் இவர் டைம் பீரியட்ல தான் நடந்துச்சு 1932. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இர்வின் பீரியட்ல, செகண்டும் தேர்டும் வில்லிங்டன் பீரியட்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் லித்கோ, இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1936 to 1944. இவரோட டைம் பீரியட்ல ஆகஸ்ட் ஆஃபர் நடந்துச்சு, அதாவது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1940. அதுக்கடுத்து சத்தியகிரக போராட்டம் தெரிஞ்சது உங்களுக்கு ஆல்ரெடி. அது இண்டிவிஜுவலாக ஃபர்ஸ்ட் ஆச்சாரிய வினோதா பாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லலாம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1940. கிரிப்ஸ் மிஷன் அப்படின்றது 1942 இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து குவைட் இந்தியா மூவ்மெண்ட், இது இண்டிபெண்டன்ஸ்க்காக இந்தியாவில் நடந்த ஒரு மூவ்மெண்ட், இது August 8, 1942 நடந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து சர்ச்சில்ன்றவர் பிரைம் மினிஸ்டராக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க May 1940 இங்கிலாந்துக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் வேவல், இவரோட டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் பிளான் மே 16 வந்து நடந்துச்சு 1946. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்சி 1945 to 46 தான் இவரோட டைம் பீரியட். இவரோட டைம் பீரியட் வந்து இங்கே தரல, நோட் பண்ணிக்கோங்க. 1945 to 46 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அந்த டைம் பீரியட் தான் 44 or 45 கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இது கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க, கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து சச்சிதானந்த சின்ஹா, அதாவது எஸ்பி சின்ஹா சொன்ன பார்த்தீங்களா, அவரு தான் சச்சிதானந்த சின்ஹா. இவர் வந்து December 9, 1946 நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன், இவர் தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல இருந்த ஒரு கவர்னர் ஜெனரல். இவர் வந்து பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல். பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட லாஸ்ட் வைஸ்ராய். இது முன்னாடி சொன்னவர் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல், இவர் வந்து லாஸ்ட் வைஸ்ராய். அதுக்கப்புறம் இந்தியா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இவர் தான் இந்தியாவோட கவர்னராகவும் இருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஆஃப் இந்தியானா இந்தியா வந்து இப்படி பிரிச்சாங்கன்னா இந்த நேபாள், பங்களாதேஷ் அந்த மாதிரி நிறைய பகுதிகள், பாகிஸ்தான் அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நிறைய பகுதிகளை பிரிஞ்சு அதை வந்து இவரு தான் பிளான் பண்ணாருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இவர் தான் பாஸ் பண்ணார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா July 18, 1947. அதுக்கப்புறம் அது வந்து இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆனது வந்து August 15, 1947 சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஜூன் 1948 வந்து ரிட்டையர் ஆனாலும் சொல்லலாம். இவர் வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து சக்சீட் பண்ணி கவர்னர் ஜெனரலாக ஆனார்னு சொல்லலாம் ஃப்ரீ இந்தியாவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அதாவது இவருக்கு உங்களுக்கு நிறைய இவங்க வந்து பெருசாக எதுவும் செய்யலாம்னு சொல்லலாம், பெருசாக எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். லார்ட் இக்லின், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1862 1863. அடுத்து லார்ட் இக்லின் 2, இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1894 1899. அடுத்து லார்ட் நார்த் ப்ரூக், இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1872 to 1876. இப்போ வந்து நம்ம போட்ட வீடியோவில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லாக்டவுன் டைம் வேறு இப்போ நீங்கள் போட் பண்ணி வச்சுக்கீங்கன்னா சிஇடி எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு வரும்போது மேக்ஸிமம் எஸ்எஸ்சி சிலபஸ் வந்து மோரலஸ் கவர் ஆகிடும் உங்களுக்கு. சிஇடியில் எஸ்எஸ்சி சிலபஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா பேங்கிங்லேருந்து எல்லாத்தையும் இது பண்ணும்போது எல்லா சிலபஸோட காம்பினேஷனாகவும் இது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கொஷின்ஸோட லெவல் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது மேக்ஸிமம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓவரால் ஜென்ரல் அவேர்னஸே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்மள வந்து ஆப்டிடியூட் வந்து எனக்கு உங்களுக்கு பிரிண்ட் டைப் பண்ணி சொல்லலாமா இல்லை எழுதி காமிச்சாலும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்டிடியூடுக்கான பேசிக்ஸ் மட்டும் நான் நடத்திடுறேன். ஆப்டிடியூடில் வந்து நம்ம மற்றதெல்லாம் ஃபர்தர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புக்கும் லான்ச் பண்ணலான்னு இருக்கும். புக்கு ஒரு மொரவர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது யாரெல்லாம் வாங்கலான்னு இருக்கீங்க அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.